ரோஹன் அவனோட குடும்பத்தோட மும்பைல வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் மும்பைல ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அடிக்கடி வேலை விஷயமா அவன் வெளியூருக்கு போக வேண்டி இருக்கும். இப்படி ஒரு தடவை அவன் வேலை விஷயமா தில்லிக்கு போக வேண்டி இருந்தது. ரோஹன் தில்லிக்கு போன உடனேயே அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். நேரம் போனதே தெரியல, ராத்திரி ஆயிடுது. அட, ரொம்ப நேரம் ஆயிடுச்சே. நான் தங்கறதுக்கு ஹோட்டல் ரூம் கூட இன்னும் புக் பண்ணலையே. ஐயோ, ரொம்ப நேரம் ஆனதுனால ஆபீஸுக்கு பக்கத்திலேயே இருந்த ஒரு ஹோட்டலை பார்த்து அங்க போறான் ரோஹன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். எனக்கு ஒரே ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வேணும். உங்க ஹோட்டல்ல ரூம் காலி இருக்கா? மன்னிச்சிருங்க சார், இப்போதைக்கு எங்க ஹோட்டல்ல ஒரு ரூம் கூட காலி இல்ல. யாரோ ஒருத்தர் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு வர கெஸ்டுங்க தங்கறதுக்காக எல்லா ரூமையும் புக் பண்ணிட்டாங்க. மேடம் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க, நல்லா பாருங்க. ஒரே ஒரு ரூம். நான் நாளைக்கு காலையில சீக்கிரமாவே கிளம்பி போயிடுறேன். சாரி சார், இப்போதைக்கு ஒரு ரூம் கூட காலி இல்ல. ரோஹன் ரொம்ப களைச்சு போயிருந்ததுனால அங்கேயே ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு நிக்கிறான். சார், ஒரு ரூம் இருக்கு. அப்போ அதை எனக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? சார், அந்த ரூம்ல இதுக்கு முன்னாடி தங்கினவங்க என்னென்னமோ சத்தம் எல்லாம் கேக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஓஹோ, அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எனக்கு அந்த ரூமை கொடுங்க. சார், அப்படின்னா நீங்க உங்களோட ரிஸ்க்ல தான் அந்த ரூமுக்கு போகணும். என்ன நடந்தாலும் இந்த ஹோட்டல் பொறுப்பில்ல, புரிஞ்சுதா? சரி, நான் பாத்துக்கறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. தயவு செஞ்சு சாவியை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரிசப்ஷனிஸ்ட் ரோஹன் கிட்ட ரூம் சாவியை கொடுக்கறா. ரோஹன் ரூமுக்கு போக திரும்புறப்போ, சார், ராத்திரி ஏதாவது சத்தம் வந்தா ரூம் கதவை திறக்காதீங்க. வேற ஏதாவது வேணும்னா போன்ல 9ஆம் நம்பர் அழுத்தி பேசுங்க. சரி சரி. ரோஹனுக்கு ரொம்ப டயர்டா இருந்தது. வேகமா ரூமுக்கு போறான். ஓகே, சீக்கிரமா குளிச்சுட்டு நல்லா எதையாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கணும். பயங்கர பசியாவும் டயர்டாவும் இருக்கு. அவன் துண்டை எடுத்துக்கிட்டு குளிக்கிறதுக்காக போறான். குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஷவர்ல தண்ணி நின்னு போயிடுது. அட, இது என்ன மாதிரி ஹோட்டல்? குளிக்கும் போதே தண்ணியை நிறுத்துறாங்க. ஐயோ! அவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே திரும்பவும் தண்ணி கொட்ட ஆரம்பிக்குது. தண்ணி வரும்போதே சீக்கிரம் குளிச்சுட்டு போயிடணும், ஏன்னா எப்ப நிக்குமோ தெரியாது. குளிச்சுட்டு வந்த ரோஹன் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம்னு டிவிய ஆன் பண்றான். சரி, கொஞ்ச நேரம் ஏதாவது நல்ல படமா பார்க்கலாம். டிவில எல்லாமே பேய் படமா வருது. அவனுக்கு ரொம்ப பசிக்குது. ரொம்ப பசிக்குது. இப்ப வயத்தை கவனிக்கலாம். காலையில இருந்து வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கு. ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ரோஹன் 9ஆம் நம்பர் அழுத்தி ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சாப்பாடு ஆர்டர் பண்றான். ஹலோ மேடம், ரூம் நம்பர் 301. எஸ் சார், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும் சார்? டின்னர் ஆர்டர் சொல்றேன், எடுத்துக்கோங்க. சீக்கிரமா கொண்டு வாங்க, ரொம்ப பசிக்குது. அரை மணி நேரத்துல ரூமோட காலிங் பெல் அடிக்குது. ரோஹன் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான். ஓ, சாப்பாடு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரோஹன் வேகமா போய் கதவை திறந்து பாக்குறான். வெளியில யாருமே இல்ல. ஒருவேளை டெக்னிக்கல் இஷ்யூவால பெல் அடிச்சிருக்குமோ? ரோஹன் ரூம் கதவை மூடிட்டு உள்ள போய் டயர்டா பெட்ல படுத்துக்கிறான். மறுபடியும் காலிங் பெல் அடிக்குது. ரோஹன் கதவை திறந்து பாக்கறான். ஆனா அங்க யாருமே இல்ல. ஒருவேளை பக்கத்து ரூம்ல சின்ன பசங்க இருக்காங்களோ, அவங்கதான் இந்த மாதிரி விளையாடுறாங்களோ என்னமோ. ரோஹன் கதவை மூடிட்டு வந்து உட்காரும் போது கரண்ட் போயிடுது. ஐயோ, மட்டமான ஹோட்டல். ஒரு சமயம் தண்ணி வரல, ஒரு சமயம் கரண்ட் போகுது. ரோஹன் எரிச்சலோட 9ஆம் நம்பருக்கு போன் பண்ணி கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே லைட் வந்துருது. மேடம், கரண்ட் வந்துருச்சு. நீங்க டின்னரை கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பி வைங்க. ரொம்ப நேரம் ஆயிருச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி சார், இன்னும் 5 நிமிஷத்துல டின்னர் உங்ககிட்ட வந்துடும். சரியா 5 நிமிஷம் கழிச்சு காலிங் பெல் அடிக்குது. ரோஹன் கதவை திறக்கறான். சார், நீங்க ஆர்டர் பண்ண டின்னர்.
புள்ள டேபிள் மேல வச்சுடு. வெயிட்டர் சாப்பாட்டை டேபிள் மேல வச்சுட்டு போயிடுறான். ரோஹன் வேக வேகமா சாப்பிடுறான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நடுவில் அவனுக்கு பயங்கரமா தண்ணி தாகம் எடுக்குது. ஐயோ, தண்ணி ஆர்டர் பண்ண மறந்துட்டேனேனா. ரோஹன் 9ஆம் நம்பரை கூப்பிட்டு தண்ணி ஆர்டர் பண்றான். அவன் போனை வச்ச உடனேயே காலிங் பெல் அடிக்குது. அட, இப்பதான் நான் கால் பண்ணேன். இவ்ளோ சீக்கிரம் 3rd ஃப்ளோருக்கு எப்படி? ரோஹன் கதவை திறக்கிறான். அங்க வெயிட்டர் தண்ணியோட நிக்கிறான். ரோஹனுக்கு ஆச்சரியமாயிடுது. அவன் தண்ணியை வாங்கிக்கிட்டு கதவை மூடிட்டு வந்து டிவி பாக்குறான். அப்போ திடீர்னு பாத்ரூம் ஷவர்ல இருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிக்குது. ஐயோ, சரியான ஓட்ட ஹோட்டலா இருக்கும் போல இருக்கே. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே. இப்ப வரைக்கும் ரோஹனுக்கு எல்லாமே நார்மலா தான் தெரிஞ்சுது. அவன் பாத்ரூமுக்கு தண்ணியை நிறுத்த போனப்போ அங்க இருந்த உருவத்தை பார்த்து கதி கலங்கி போறான். அங்க பாத்ரூம்ல ஷவருக்கு மேல ஒரு பயங்கரமான சூனியக்காரி உட்கார்ந்துகிட்டு இருந்தா. அவ ரோஹனோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறா. ஐயோ, இன்னைக்கு நான் செத்தேன். ரிசப்ஷனிஸ்ட் உன்கிட்ட எவ்வளவு சொன்னா இந்த ரூம் வேண்டான்னு? நீ கேட்டியா? நல்லா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டியே. உன் சாவ தேடிக்கிட்டு நீயாவே வந்திருக்க. இல்ல இல்ல, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. அவன் அவகிட்ட இருந்து தப்பிக்க ரொம்ப முயற்சி பண்றான். நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ரோஹன் எப்படியோ அவகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வர்றான். அவ துரத்திக்கிட்டே வரா. ரோஹன் கதவை திறக்க முயற்சி பண்றான். ஆனா அப்பதான் தெரியுது கதவை யாரோ வெளிப்பக்கமா பூட்டி இருக்காங்கன்னு. அடகடவுளே, இது என்ன கொடுமை! காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. ஓடு ஓடு, எங்க ஓடுவ? ஓடு. ரோஹன் மறுபடியும் கதவை திறக்க முயற்சி பண்றான். ஆனா அவனால முடியல. ஐயோ, இன்னைக்கு நான் செத்தேன். ரோஹன் போன் கிட்ட ஓடி போறான். ரிசப்ஷனிஸ்டுக்கு போன் பண்ண முயற்சி பண்றான். ஆனா பாவம் போனும் வேலை செய்யல. அட கொடுமையே, இதுவும் வேலை செய்யலையே. இப்ப நான் என்ன பண்றது? எப்படி தப்பிக்கிறது? இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஐயோ, என்ன மன்னிச்சுடு. நான் உனக்கு ஒண்ணுமே செய்யலையே. தயவு செஞ்சு என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. நீ கீழே பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பேயும் இல்ல, சூனியக்காரியும் இல்லைன்னு சொன்னேன்ல. இப்ப என்ன சொல்ற? ஐயோ, தெரியாம தப்பா சொல்லிட்டேன். இனிமே அப்படி சொல்லவே மாட்டேன், சொல்லவே மாட்டேன். என்ன நம்பு. சூனியக்காரி எதையும் கேட்காம என்னென்னமோ பண்ணி பயமுறுத்துறா. டிவி அதாவே ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. லைட்ல இருந்து ஒரு மாதிரியான ஷாக் அடிக்குது. அப்பதான் ரோஹனுக்கு அவனோட பையில எப்பவுமே ஒரு ஹனுமான் சாலிசா புக் இருக்குங்கிறது ஞாபகத்துக்கு வருது. உடனே அவன் ஓடி போய் பையில இருந்து அந்த புக்கை எடுத்து ஹனுமான் சாலிசாவை சொல்ல ஆரம்பிக்கிறான். அத கேட்டதும் அந்த சூனியக்காரி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. ஹே, என்ன பண்ற நீ? நிறுத்து, உடனே நிறுத்து. அவன் சொல்றத கேட்காம நிறுத்தாம சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏய், அத படிக்காத, எனக்கு எரியுது. ரோஹன் எதையும் காதுல வாங்காம அவன் பாட்டுக்கு ஹனுமான் சாலிசாவை சொல்லிக்கிட்டே இருக்கான். சூனியக்காரி பெருசா அழ ஆரம்பிக்கிறா. ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்க, எனக்கு எரியுது, யாராவது என்ன காப்பாத்துங்க. கொஞ்ச நேரத்துல சூனியக்காரி நெருப்புல எரிய ஆரம்பிக்கிறா. எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறா. உடனே ரோஹன் ஓடி போய் கதவை திறந்து பாக்கறான். கதவு திறக்குது. இப்ப ரோஹனுக்கு எல்லாமே புரியுது. இத்தனை நாளா இந்த ரூம்ல நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த சூனியக்காரி தான். ஒரு நல்லது பண்ண திருப்தியோட ரோஹன் பைய எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டலை விட்டு போயிடுறான்.